நிதி ஜோதிடம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். சனி பயிற்சி நடந்துட்டு அதுக்கு முன்னாடி வந்து ராகு கேது பயிற்சி நடந்தது இல்லையா? ராகுனுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானமான 12ஆம் இடத்துல விடுதுங்க. அதே மாதிரி சனி பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசி மீது விடுது. சரிங்களா? இப்போ ராகு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல விழுது. கேது பகவானுடைய பார்வை வந்து உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல விழுதுங்க. சரிங்களா? அப்போ இந்த நேரத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா, மருத்துவம் சார்ந்த சிறு சிறு செலவுகள் எல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு. மருத்துவம் சார்ந்த சின்ன சின்ன விஷயங்கள், சரி ஓகே, அதுக்கான ஒரு மூவ்மெண்ட் எல்லாம் பண்ணலாமான்னா அதுலேயுமே வந்து ஒரு தடைகள் எல்லாமே வரும். கடன் சம்பந்தமான ஒரு பிரச்சனை, கடனை வந்து ஒரு தீர்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து கடனை நீங்கள் தீர்க்கறதுக்கு ஒரு ஏற்பாடு எல்லாமே பண்ணுவீங்க. கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து வேற மாதிரியான ஒரு செலவுகளுக்கு மாறிடும். சரிங்க, ஒரு வேலைக்கு தேடிட்டு இருக்கோம், ஒரு வேலை தேடுறவங்களுக்கு வந்து ஒரு வேலை கிடைக்குமானா அதுக்கு ஒரு இன்டர்வியூ எல்லாம் போவோம். போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இன்டர்வியூவில் வந்து நம்ம செலக்ட் ஆகவே மாட்டோம். இது மாதிரியான தடைகள் எல்லாமே வந்து வரும். ராகு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானமான 12ஆம் இடத்துல பதியுதுங்க. இந்த நேரத்தில் வந்து வெளியூர் பயணங்கள் இது மாதிரியான விஷயங்கள் வந்து நீங்கள் மூவ்மெண்ட் எல்லாமே பண்ணுவீங்க. ஆனால் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா சிறு சிறு தடைகள் எல்லாமே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த நேரத்தில் ட்ராவல் பண்ணும்போது வந்து ரொம்ப கவனமாக நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள். எதனால் அப்படின்னா ராகு பகவானுடைய பார்வை 12ஆம் இடத்துல பதியுது. அப்படி ட்ராவல் பண்ணும்பொழுது அதாவது கையில் வச்சிடுற பணம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து போட்டிருக்கக்கூடிய அணிகலன்கள், அதாவது நகைகள், இதெல்லாமே ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கோங்க. பாதத்தில் வந்து சிறு சிறு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து இருக்கு. அப்போது பாதம் சார்ந்த சிறு சிறு பிரச்சனைகள் வந்தால் ஒன்று கொண்டே கவனிச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் கவனிக்காமல் விட்டீங்கன்னா அந்த விஷயம் வந்து பெரிய லெவலில் வந்துடும். இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரே வழிபாடு என்னன்னா, விநாயகப் பெருமான் வழிபாடு மட்டுமே பண்ணுங்க. விநாயகப் பெருமான் வழிபாடு உங்களுடைய தடைகள் அனைத்தையும் தகர்க்கும். உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தையுமே வந்து விலக்கி தரும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை KP ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன்.